மருத்துவமனைக்கு விசிட்டிங் சொல்லிட்டு போய் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வெறுத்துருவீங்க. ஏன்னா நான் 14 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தவன், அதெல்லாம் பார்த்துக்கிறேன். உயிர் போகிறது, உயிர் வருது, மனுஷனுடைய நிலைமை, என்ன மாதிரி ஒரு மனுஷன் அவன் போராடுறது, அவன் சரீரம் சின்ன பெண்ணமா ஆகுறது, அவன் கஷ்டப்படுறது, கூப்பிடுறது, கதறது. அப்ப ஜாதி இதா, மதம் இதா, நான் ஐ கேஸ்ட்னு சொன்னவன் கெதின்னா ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய புலம்பல் தெரியும். தயவு செய்து சொல்றேன், இந்த உலகம் அழிவு போகுதுன்னு சொல்றோமே, மற்றவங்களுக்கு போய் சொல்லிக்கிறோமா? நீங்க உபவாசித்து ஜெபம் பண்ணுவீங்க. எவ்வளோ நாள் உங்களுக்கு சொல்றேன், உபவாசம். நீங்க உங்க குடும்பத்திற்கு உபவாசம் இருக்கணும். கணவனுடைய மன திரும்புதலுக்கு, மனைவியின் மனமாற்றம், குடும்பத்தாரோட மனமாற்றத்திற்கெல்லாம் நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பா.